மகாலட்சுமி பத்திரப்பதிவு செம்மனார் கோவில். ஏமாறாதீங்க. சில இந்த வங்கி கடன் வாங்கி தருவதாக சொல்லி சில நபர்கள் செய்யும் மோசடியான வேலைகளை பற்றி தான் நான் இங்கே பேச போகிறேன். நான் எல்லாரையும் குறை சொல்லலை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். ஒரு நபர் வங்கி கடன் வாங்க வர்றாங்கனாலே அவங்க சிரமத்தில் தான் வாங்க வராங்க. இப்போ ஒரு சில சம்பவம் இன்றைக்கி நடந்த விஷயத்தை தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். தரங்கம்பாடி பகுதியில் மீனவர் கிராமத்தில் ஒரு நபர் என்கிட்ட சொல்லியிருந்தார், சார் எனக்கு இது போல் லோன் வேணும், வாங்கி தருவீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், வாங்கி தரலாம், டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டேன். பத்திரமெல்லாம் பண்ணியாச்சு சார், எனக்கு இதை வச்சு லோன் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் இப்போ ஒரு வார்த்தை கேட்டேன், இதுக்கு முன்னால் யார்கிட்ட கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த நபர் சொல்கிறாரு, சார் எனக்கு லோன் வாங்கி தர்றதா ஒரு நபர் சொல்லி 6000 ரூபா பணம் வாங்கிட்டு போயிட்டார். ஆனால் ஆளையும் காணோம், எங்கேயுமே ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்றாங்க, அவர் எந்த பேங்குன்னு தெரியல சார் சொல்லி ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த சொல்கிறார். எந்த பேங்குன்னு தெரியாமல் எப்படி 6000 ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னு நான் கேட்குறேன். இல்லை, அவர் பேசும்போது நம்பிக்கையாக பேசினார், அதனால் கொடுத்தேன், ஏதோ ஒரு பேங்க் சொன்னார். இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குங்களா சொல்லுங்கள்? நீங்கள் லோன் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கள, முதல்ல இதை கவனிங்க. இந்த நபர் இந்த உங்கள் பகுதி சரௌண்டிங்கில் இருக்கிறாரான்னு பாருங்கள், இங்கே தான் பத்திரம் பண்ணுறாரான்னு பாருங்கள், ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். இந்த நபர் இங்கே தான் இருக்கிறாரு, கரெக்டு தான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் நீங்கள் அவர் மூலியமாக எது வேணாலும் பண்ணணும். எடுத்தங்கவுத்தம் 6000 கொடுத்தேன் போனோன்னா போக வேண்டியது தான். என்ன செய்யணும்? முதல்ல எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய சொந்த டாக்குமெண்ட்டு, ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கொடுக்காதீங்க. நிறைய பேங்கில் என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி ஒரு தவறான விஷயத்தை செய்கிறாங்க. எம்ஓடி, மெமரண்டம் ஆஃப் டெபாசிட் டைட்டில் டீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை செஞ்சு கொடுக்காம நீங்கள் எந்த ஆவணத்தையும் முன்னாடியே கொடுக்காதீங்க. மேலும் உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா ஆன்மீக பயணங்கள் அப்படிங்கிற யூடியூப் சேனல் என்னுடைய மற்றொரு யூடியூப் சேனல், அதை நீங்கள் போய் பார்க்கலாம். அதோடைய லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் அழுத்திட்டு பாருங்கள். அப்புறம் ஒரிஜினல் ஆவணத்தை இன்றைக்கி கொடுக்குறீங்க, அவர் போகிறாரு, எங்கேயோ மிஸ் பண்ணுறாரு, என்ன பண்ணுவீங்க? அவர் போயிடுவார், எனக்கு தெரியலைங்க, நான் டாக்குமெண்ட்டை எனக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஏற்றுக்க முடியுமா சொல்லுங்கள்? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி மட்டும் கொடுத்துட்டு, சார் எவ்வளவு வட்டி, நான் மாதம் எவ்வளவு கட்டணும், எத்தனை வருஷம் கட்டணும், தெளிவாக எனக்கு சொல்லுங்கள். எனக்கு ஒரு லெட்டர் பேரில் கொடுங்க. இதை கொடுத்தீங்கன்னா நான் எம்ஓடி பண்ணுறதுக்கு நான் ரெடி, லோன் வாங்கிறதுக்கு ரெடி, எல்லாத்துக்கும் ரெடி. இது மாதிரி சொல்லுங்கள். நான் ஃபர்தராக அப்படி தான் பண்ணுவேன். நிறைய பேங்க்காரங்க என்னை ரெஃபர் பண்ணுவாங்க, சார் நான் எங்கள் பேங்க்கில் வட்டி கம்மியாக வாங்கி தரேன், எனக்கு ஒரு ஃபைல் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எல்லா பேங்க்குக்கும் கொடுக்க மாட்டேன். எனக்குன்னு தெரியும் இல்லைங்கய்யா, சில பேங்க் கரெக்டாக இருப்பாங்க, சில நபர்கள் கரெக்டாக இருப்பாங்க, பல வருட பழக்க வழக்கங்கிறது தெரியும். அந்த நபர்களுக்கு மட்டும்தான் நான் ரெஃபர் பண்ணுவேன், எல்லா நபர்களுக்கும் ஃபைல் கொடுக்க மாட்டேன். அது மாதிரி தான் நீங்கள் செய்யணும். எதுக்கும் கவனமாக ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் லோன் வாங்குங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.